தற்பொழுது நமது ஹரிஹரன் மாமா அவர்களுக்கு நமது டாக்டர் கிருஷ்ணராஜ் மாணவராயர் அவர்கள் உச்சத்தில் கொண்டு செல்வார்கள். நமது சுந்தரசாமி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சீல்டு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமணன் அவர்கள் அனைவராலும் அக்கா ராதா அவர்கள் பாடினால் பிற்போராகட்டும் தேவாரம் ஆகட்டும் நம்மை இறைவனின் காணலுக்கே சேர்ந்து சென்றார்கள். அவர்களுக்கு நமது அரவிந்த் ஐயா, ஹரிஹரன் ஐயா மற்றும் டாக்டர் எல்லாரும் சேர்ந்து கௌரவம் செய்ய உள்ளார்கள். பல திருப்புகழ் இசை வழிபாடு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நமது ஆபத் சகாய சுந்தர விநாயகர் கோயிலில் 25 வருடங்களாக முருகன் திருக்கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு நமது சுந்தரி மாமியாரும் பொன்னாடை கௌரவம் செய்வார்கள். அடுத்ததாக அவருக்கு ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் அவருடைய எக்ஸ்பிரஷன் அந்த பார்க்காம அப்படி மனப்பாடமாக திருப்புகள் பாடுற அந்த நாங்க எல்லாமே அவங்களுடைய இசைக்கு ஒரு அடிமை. அதை கண்ணான வைக்க அருமையாக நடத்தி தருவார்கள். அவர்களுக்கு சாதனாசதன் குடும்பம் மூலியமாக கௌரவிக்கப்படுவார்கள். திருமதி சாந்தம் கணேசன் அம்மா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். மட்டுமல்ல, பாடல்கள் அப்படின்னா எங்கிருந்தாலும் உடனடியாக வந்து அவர்கள் குடும்ப இணைத்து அற்புதமான திருப்புகழ் இசை வழிபாடு நடத்தி தருபவர். அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கூடாது நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல அவ்வளவு ஆர்வமாக அத்தனை பேருக்கும் இன்று கொண்டு சேர்ப்பதில் அவருடைய பெருமிதத்திற்குள்ளது. அவரை போற்றும் விதமாக அவருக்கு கொண்டாடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இத்தனை ஆல்மோஸ்ட் நம்ம மிடிலே ஐயாவோட இசை வழிபாடு அப்படின்னா குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆல்மோஸ்ட் 50% அவர்கள் பாடி நம்மளை மகிழ்விப்பாங்க. பாட்டன்னா திருப்புகள் சேர்ந்து பாட வைப்பவர். அவர்களுடைய எண்ணத்திற்கு நாம் எல்லாரும் துணை நிற்போம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். ஆசையாகவும் அழைக்கப்படுபவர் நமது தமிழம்மா முனைவர் திருமதி மேடைக்கு வரும்படி கூறுகிறோம். நம்ம இந்த சாதனா சாதனில் அவர்கள் மற்றும் திவ்ய பிரபந்தம் அவருடைய கையிலாய அனுபவம் இத்தனையும் அவர் அருமையாக வகுப்பு எடுத்து நமக்கெல்லாம் அப்படியே நம்மளை கைலாய வகுப்பல்ல அப்படியே கைலாயத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. பெரிய புராணம் எடுக்கும் பெரிய புராணம் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தின் மூலமாக எங்களது பாராட்டையும் கௌரவத்தையும்
செலுத்திக் கொள்கிறோம். நன்றி. Good memories, old memories, always remember. அம்மா ஆனா அவருடைய இன்னொரு வகுப்பு தான் தேவாரம். அந்த தேவார வகுப்பு மூலமாக எங்களுக்கும் அந்த தெய்வீக அனுபவத்தை தந்த ராதா அக்கா அவர்களுக்கு எங்களது அற்புதம். அவரா அக்கா எங்களுக்கு இந்த பாட்டு அப்படின்னா உடனே அருமையாக பாடுவார். நம்மளையும் கூட சேர்த்து பாட வைக்கும் ராதா அக்காவுக்கு நம்மளது சதன் குடும்பத்தின் கௌரவம். அடுத்ததாக திருமதி தங்கம்மா அவ்வளவு அற்புதமாக சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். எந்த பாட்டு கேட்டாலும் மனப்பாடமா சொல்வாங்க. அவங்க சொல்றாங்க இந்த பாட்டு சொல்லுங்கன்னா அது ஃபுல்லா மனப்பாடமா சொல்வாங்க. அவங்க சொல்றாங்க சதகமா அவங்க மனப்பாடமா சொல்வாங்க. இது வந்து சொன்னாங்க. நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது இல்ல, ஆனா நம்ம அத்தனையும் மனப்பாடமாக வைத்திருப்பார்களாமா. நீங்க எந்த சதகத்தை கேட்டாலும் அதுல இருந்து ஒரு பாட்டு எடுத்து உடனடியாக பாடக்கூடிய அருமையான டேலண்ட் உள்ளவர்கள் திருமதி தங்கம் அவர்கள். அடுத்தது திருமதி அன்னபூர்ணி அர்த்தத்துடன் கலைகளுடன் சிறு சிறு உதாரணங்களுடன் நடத்துவதில் வல்லமை பெற்றவர். அப்ப அன்பாக பெற்றார்கள் என்று மாணவர்கள் என்னிடம் கூறினார்கள். ஆச்சரியத்தினுள்ளே அந்த காலத்தில் நான் இல்லை என்று. ஆனால் இப்போ நாங்கள் நடந்து கொள்ள விருப்பமாக உள்ளோம். அம்மா நீங்க சதனுக்கு வர வேண்டும். இவர்களை கேட்டுக் கொள்கிறோம். ஐயா உங்களுடைய பகவத்கீதை உதயம் அதற்கான விளக்கமும் போற்றுதலுக்கு உரியது ஐயா. நமது அன்றாட வாழ்க்கை தத்துவத்தையும் அழகாக எடுத்துரைத்து மாணவர்களை அந்த பாதையில் நடத்தி செல்கிறீர்கள். உங்களுக்கு சதன் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறோம். ராமகிருஷ்ணா உபதேசங்களை நமக்காக அத்தனை பக்தர்களை அழகாக எடுத்துரைத்த அம்மா காயத்ரிக்கு எங்கள் சதன் குடும்பம் சார்பாக நன்றிகள் வாழ்த்துக்கள். அது கூட்டு வழிபாடு. அந்த கூட்டு வழிபாட்டில் தத்துவத்தையும் அதன் மகிமையையும் எங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்த உங்களுக்கு சதன் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கூட படிக்கும் எங்களுக்கு சிந்திக்க வாய்ப்பளித்த எங்களுடன் ஒருவரான திரு கிருஷ்ணகுமார் அவர்களை மாணிக்க வாசகரின் பக்கத்தில் ரொம்ப திக்கிறாங்க. அடியனை ஆட்கொண்டர்களும் திருவருளையும் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து, நான்லாம் எங்கேயோ இருந்த தூசு கோபுரத்துல உச்சியில கொண்டு வந்து எங்க குருநாதர் எங்களை அமர்த்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் ரொம்ப சிம்பிள். இத சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல களரின் அறிவார் என்கின்ற சேரமான் பெருமான் நாயனாரோட புராணத்தை படிக்கும் பொழுது அவர் சொல்லியிருப்பார்,
சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானையில கைலாயத்துக்கு முக்திக்கு போறாரு. இவரு அந்த வெள்ளை குதிரையில இவர் சேர்மான் பெருமான் நாயனார் நம்ம சேர நாட்டினுடைய ஒரே நிமிஷம் முடிச்சுறாரு மன்னன். சேர நாட்டினுடைய மன்னன் இவருக்கு வந்து அன்னைக்கு முக்திக்கு டைம் கிடையாது. இன்னொருத்தர் போறாங்க திருக்கோவிலூர்ல இருந்து ஔவையார் போறாங்க. பெருஞானை கன்று யானைகள் அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. 3 பேர் அன்னைக்கு முக்தி. இப்ப இவர் போகும்போது சிவபெருமான் வெளியில் நந்திதேவர் தடுத்து சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு டைம் இல்லையே, முக்திக்கு உனக்கு உள்ள வர்றதுக்கு இல்லையே அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, சுந்தரமூர்த்தி என்கின்ற அருள் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட தூசு நான் அப்படின்னு சொல்லுவார். யாரு? கலரிட்டு அவர் எப்படின்னா, தினந்தோறும் சிவபூஜைகள், தினந்தோறும் சிவபூஜைகள் பாத சிலம்பொலி கேட்டவர். நம்மளாம் தினந்தோறும் சிவபூஜையே பண்ண மாட்டேங்கிறோம். அவர் சிவபூஜையில பாத சிலம்பொலி. அவர் சொல்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் என்கின்ற அருள் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட தூசு நான் அப்படின்னு. நாங்கெல்லாம் எங்க குருநாதர் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவ்வளவுதான். நிறைகள் அனைத்தும் குருநாதரையே சாரும், குறைகள் இருந்தால் மட்டும் அது அடியங்களை சாரும். அதனால அவங்களோட இணைந்து பயிலக்கூடிய மாணவன் இணைந்து பயில்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. திருவாசகத்தை வாரம் டெய்லி சிந்திக்கணும். அதுக்கு நம்மளுடைய மலவாசனை நம்மளை பின்னாடி இழுக்குது. அதனால வாரத்துக்கு ஒருக்கா உட்காந்து சிந்திக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில சாதனாசதன் மேலும் மேலும் தொடர்ந்து வளர வேண்டும். அவர் இன்னும் வானவராயரையா அவர் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் சேரணும், பட்டி தொட்டியெல்லாம் பரவணும், அவுட்ரீச் வேணும் அப்படிங்கிற மாதிரி அரவிந்தனா இருக்காங்க. அரவிந்தனா இருக்கும்போது நான் பேச மாட்டேன், நீ பேசிட்டேன். மிக்க நன்றி. அருமை ஐயா. தற்பொழுது முனைவர் திருமதி அமிர்தா மூர்த்தி அம்மா அவர்களை மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்திரநாமம், முகுந்தமாலா, உபனிஷம், கடோ சரிசம், ஸ்ரீ சுத்தம் அர்த்தத்துடன் விளக்கம். இது மட்டுமா அவர்கள் ஒரு காலேஜ் பேராசிரியர். அதை வகுப்பிலும் அவரை எதிர்பார்ப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேடம், அவ்வளோ அழகாக விளக்கத்துடன் எடுப்பாரு. ஆனா எடுத்ததை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிச்சாங்களா அப்படிங்கறத எண்ட் ஆஃப் த கிளாஸ் அவங்க ஃபீட்பேக், கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபீட்பேக் மூலியமாக ஒரு அனலைஸ் பண்ணி முடிப்பாங்க. அவ்வளோ ஈடுபாட்டுடன் அவர் எடுத்த அந்த வகுப்புகளுக்கு எங்கள் சபையின் மூலமாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை பேரும் நம்முடைய வயதுடையவர்கள். இளைய தலைமுறை இல்லையே, ஆனால் இளைய தலைமுறை வந்து அவங்களுக்கும் இது போய் சேர்ந்தால் இனியும் அற்புதமாக இருக்கும். ஆன்மீகம் மேலும் மேலும் வளரும் என்று அவர் சொன்னதுக்கு இணங்க சின்ன வயசிலிருந்தே ஆன்மீகத்திலையும் இயல், இசை, நடனம் அத்தனை ட்வின் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய அனீஸ், அஜீஷ் அவர்களை மேடைகள் கற்றது மட்டுமல்லாமல் அவர்களாகவே ஸ்டூடெண்ட்ஸையும் வர வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகான வகுப்பெடுத்து அவருடைய ஆன்மீக பயணத்தில் கொண்டு சேர்த்த இந்த ட்வின் பிரதர்ஸ் அவர்களுக்கு சாதனாசதன் குழுமம் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அனீஷ் வரவில்லை, அவருடைய ட்வின் பிரதர் அஜீஷ் வந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் பாராட்டு. இதெல்லாம் இத்தனை நேரம் வழங்கிய நம்ம ஐயாவுக்கும் அம்மாக்கும் எங்களுடைய நன்றி. இந்த ஒரு அருமையான தம்பதி இன்னைக்கு நம்ம ஹரிஹரன் மாமா இந்த அளவு நம்ம வந்து ஒரு ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்ம சுந்தரி மாமி அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். அம்மா, எங்களுக்கு உங்கள் மூலமாக இத்தனை பாக்கியம் கிடைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஆனா அதுக்கும் மேல சுந்தரி மாமி அவர்கள் திருப்புகள் 300 பாடல்களில் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். 300 பாடல்களில் எந்த பாடல் நீங்க கேட்டாலும் அழகாக அற்புதமாக பேசக்கூடியவர்.
ஒரு நிமிஷங்க. ஆக்சுவலி நாங்க வந்து குருமார்களுக்கு வாழ்த்துறை சொல்லவும் நாங்க ஒரு டைம் ஒதுக்கி இருக்கோம். அதுக்கான நம்ம வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவிக்கிற தருணம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க குருமார்கள் ஐயா அவர்களுக்கு நீங்க வந்து ஒரு நன்றியும் வாழ்த்துறையும் வழங்கலாம். ஒரு சின்ன ஒரு 5 minutes. சுந்தரி மாமி அவர்களுக்கு சதன் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. ரொம்ப 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 சந்தோஷம் அம்மா. இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு தந்ததற்கு உங்களுக்கும் ஹரியரன் மாமா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. அப்போ நாம என்னதான் நடத்தினாலும் மாமாவுடைய கவலை எல்லாம் அருள்குடி இருக்கா இல்லையே, இப்ப இருந்திருந்தா இன்னும் நல்லா நடந்திருக்குமே அப்படிங்கிற ஏங்குற அளவுக்கு அவருடைய பணி சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. அக்கா உங்களுக்கு சதன் குடும்பம் சார்பாக எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்கள். இப்போ இனி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சவன அறுசுவை உணவு நமக்கெல்லாம் அளிக்க போறவர் நமது திருமதி மல்லிகா அம்மா அவர்கள். இன்று மட்டுமல்ல, கடந்த 25 ஆண்டுகளாக சதனின் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அன்னபூர்ணியாக திகழ்ந்து அறுசுவை உணவு நமக்கெல்லாம் அருளி வருபவர் திருமதி மல்லிகா அம்மா அவர்களை கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மல்லிகா அம்மா அவர்களையும் அவரது துணையாக இருக்கும் அவரது கணவர் அவர்களையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வேணுகோபால் ஐயா அவர்கள். உடன் இருந்தாலையா நம்ம அவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும். நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவருடன் கூடவே வந்து சிறப்பாக பணி செய்பவர் திரு வேணுகோபால் ஐயா அவர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றி ஐயா. நம்ம சாதனா சதன் எல்லாருமே நம்ம உள்ள என்றானனாலதான் இந்த ஒரு அந்த செடிகள், அதில் பூத்திருக்கும் மலர்கள், அதனுடைய வாசனை, அந்த அவ்வளவு ஒரு அழகான ஒரு நேர்த்தியாக ஒரு கட்டுக்கோப்பாக அந்த என்டையர் அந்த பிரிமிசஸை வந்து அழகுபடுத்தக்கூடிய திரு லட்சுமணன் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். நாங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சாதனா சதன் இவ்வளவு அருமையாக லட்சுமணன் ஐயா வந்திருக்கீங்களுக்கு மேடைக்கு வாங்க. சதனின் கட்டிடம் மகன் அவர்கள் உள்ளார். அவர்களுக்கு எங்களுடைய சதன் குடும்பமாக பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உதயணன் வேறு யாரும் இல்லை, திருமதி அருள்குடி அக்கா அவர்களுடைய கணவர். குருமார்களின் வாழ்த்துக்களும் நன்றி உரையும் முதலாக பேச வருபவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் மற்றும் காரைக்கால் அம்மையார் விருதும் பெரியோர்களே, நான் மிக சுருக்கமாக எழுதிக்கொண்டே வந்திருக்கிறேன். திரு வானவராயன் ஐயா அவர்களை போலவே நம்முடைய அமைப்பு, நம்முடைய மையம் சாதனா சதன் என்ற மன்றம் பொதி நலன் நுகர்தரு புனித பேரவை குருமார்களும் சீடர்களும் சேர்ந்து பொதி நலன் நுகர்தரும் புனித பேரவையாக விளங்கிக் கொண்டிருக்கும் அமைப்பு நம்முடைய அமைப்பு. திருமண்டலம் திருவிசைப்பா இப்படி 11ஆம் திருமுறை பெரிய புராணம் என்றும் 4000 திவ்ய பிரபந்தம் என்றும் கைலையின் வரலாறு என்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை என்றும் விவேகானந்தருடைய வாழ்க்கை என்றும் திருப்புகளோடு அமுதமாக சேர்ந்து வருகின்ற விருத்தங்களாக வருகின்ற கண்டர் அனுபூதி, கண்டர் அலங்காரம் என்ற விதவிதமான நுகர்வுகளை பொதியாக நாம் அதிகமாக நுகர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த அளவிலே தான் நமக்கு முகர்ச்சி என்று இல்லை. வயது வேறு
ஆண்கள் இருவருமாக நம்முடைய சாதனா சதன் மையத்தில் நாம் கலந்து கொண்டு இந்த நலனை கொண்டு வருகின்றோம். பெரியவர்களே, சாதனா சதன் இந்த அற்புதமான விழாவை போகிறீர்கள். நம்ம இருங்க உங்களுக்காக தான் இருக்குது. இருங்க போறேன்னு சொல்லிட்டு அன்னூருக்குள்ள அழைக்குதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் இருந்து போலாம். எல்லாரையும் எல்லா பக்கமும் அழைக்கின்றோம். நான் இங்கே பேச வந்திருக்கிறது நம்முடைய குருமார்கள் சார்பாக என்னுடைய ஏற்புரையை சொல்ல அடியேறி பணித்திருக்கிறார்கள். நீங்களும் வந்து சொல்லுங்கள். இந்த பணியை சீக்கிரத்திலே செல்வதை செய்து முடித்து விடுகிறேன். இந்த அற்புதமான விழாவை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 30 விழா, அதுல 25 ஆண்டுகள் கடந்தும் இந்த சாதனா மையம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெருமை. அந்த சாதனா மையத்தை, மன்றத்தை, அமைப்பை நிறுவன பெற்றவர்கள் டெல்லி மாமா என்று அன்போடு, டெல்லியில் மட்டுமல்ல கோயம்புத்தூரிலும் எங்கேனாலும் டெல்லி மாமானா சட்டர தெரியும், ஹரிகர் மையம் லேட்டா தெரியும். அந்த மாதிரியாக இது அதனால ஹரிகரன் மாமா அப்படின்னா இங்கு தெரியாது, டெல்லி மாமான்னா இங்க தெரிகிற அளவுக்கு நமக்கு ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடியவர் ஐயா அவர்கள். அவருடைய துணையார் சேக்கடார் பெருமான் சொல்லுவார், மனையரத்தின் வேறாக விளங்கு திருவெண்காட்டு நங்கை என்று சொல்லுவார். அதுபோல ஐயா அவர்களுக்கு மனையரத்தின் வேறாக திருமதி சுந்தரி அம்மாள் அவர். அழகம்மை என்றுதான் அவர்களை சொல்லுவார். சுந்தரி என்றால் என்ன? அழகு. அழகம்மையும் அழகையனும் சேர்ந்து இந்த சாதனா சதன் மையத்தை நிறுவி நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார்கள். அழகான முறையிலே பூந்தோட்டத்தோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த பூந்தோட்டத்தோடு பூக்கள் வளர்ந்திருக்கின்ற அந்த மலர்களிலே வண்டுகள் வந்து மொய்க்கின்ற அந்த நிலையை, தேனை அருந்துகின்ற தேனீக்கள் போல நம்மை எல்லாம் வர சொல்லி இருக்கின்றார். அழகான அந்த மலர்களாக விளங்குவது அந்த சாதனா மையம். அதிலே அத்தனை குருமார்களும் இங்கு வந்திருக்கின்ற குருமார்கள் அத்துணை இதற்கும் மேலும் வராமலும் பலர் இருக்கின்றார்கள். வெளியூர் சென்றதுனால அந்த குருமார்கள் அத்துணை பேரும் அந்த சாதனா சதன் அமைப்பிலே அழகான தேன் பொதிந்த மலர்களாக இருக்க இந்த வயது வித்தியாசம் இல்லாத சீடர் பெருமக்கள், இருவார் பெருமக்களும் வந்து தன்னுடைய வாழ்க்கை நலம், உடல் நலம், மன நலம் ஆகிய தேனை மாந்தி சிறப்போடு இந்த செம்மாந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த சாதனா சதன் அமைப்பை நிறுவிய நிறுவனர் பெருமக்கள் திரு ஹரிகரன் ஐயாவும் திருமதி சுந்தரி அம்மாவும் அவர்களுக்கு நம்முடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாயனையும் ஒரு ஒருக்காக நயந்து வந்து, நீயே என்னை ஆட்கொண்ட நேசத்தை என் சொல்வாய், என் சொல்வேன் ஈஸ்வர் பாகத்து நேரிழை என்பார் அபிரம் மாணிக்க வாசகரும் சொல்கிறார். அதுபோல அடியேனையும் ஒரு ஒருக்காக ஒரு குருவாக இங்கே அமர்த்தி பரிசெல்லாம் கொடுத்து எங்களை இன்னும் நீங்கள் குருத்தன்மைக்கு இன்னும் மேன்மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் திலகவதி. வாழ்க்கையிலே அந்த ஸ்தானத்தை விடக்கூடாது. உங்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டு வருகின்ற அத்துணை பேருக்கும் நீங்கள் கல்வி கற்பிக்க வேண்டும், முடிந்ததை சொல்ல வேண்டும். அதே போல இன்னும் எங்கள் குருமார்கள் இப்பொழுது நான் இந்த அளவில் நிற்கின்றேன் என்றால் கல்லூரியில் 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரியில் படித்து முடிக்கின்ற வரையிலும் நமக்கு கல்வி வித்யா குருமார்கள் அவர்கள். அதை தவிர தீட்சா குருமார்கள் கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கின்ற பாடத்தை விட குருமார்களிடம் சென்று அணையும் போது இன்னும் அதிகமான செய்திகள், அதிகமான அறிவு பெருகுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி எங்கள் குடும்பத்திற்கே அருமையான குருவாக அமைந்தவர் ஏழிசை வல்லவி தெய்வ திருமதி சொர்ணா சுவாமி சுந்தரம் அம்மையார். அவர்களால் 90லே நான் தீட்சை பெற்றேன். பிறகு என்னுடைய கணவனார் குடும்பம் எல்லாரும் தீட்சை பெற்றார்கள். வாரத்திலே திங்கட்கிழமை கண்டிப்பாக தேவார திருமுறை, புதன்கிழமை சைவ சித்தாந்த வகுப்பு, வெள்ளிக்கிழமை திருப்புகழ் அனுபூதி அருணகிரியாருடைய பாடல் தவறாமல் நடந்து கொண்டு வரும். அங்கே பெற்ற அறிவு கூடுதலான அறிவு. அப்படி குருமார்கள் என்னை இங்கே நிறுத்தியதனால்தான் அம்மையார் சொன்னார், அவர் காரைக்கால் அம்மையார் விருது பெற்றவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர், உலகிடம் என்ற திருக்கோயில் வழிபாட்டு நூலுக்கு, அடியன் எழுதிய நூலுக்கு அரசு பண உதவி செய்திருக்கிறது. இப்படி எத்தனையோ சொல்லி மகிழலாம்.
ஔவையார் என்ற பட்டங்களை விருதை வழங்கி இதெல்லாம் எதற்காக எப்படி எங்களுக்கு கிடைத்த எங்களுடைய குருநாதனுடைய அருள் மூலமாக எங்களுக்கு நீங்கள் இன்று குருமார்கள் என்று எங்களை வந்தனை செய்கிறீர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். மகிழ்ச்சியோடு பெருமையோடு உயர்வாக இந்த உங்களுடைய வழிபாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு தெரிந்த செய்திகளை எங்களுக்கு தெரிந்த மொழியில் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே சொல்லக்கூடிய திருவருளை ஆண்டவன் கொடுத்ததனாலே இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி எங்களுடைய குருநாதர் அதற்கு முன்பு பேரூர் ஆதீனம் தவத்திரு தெய்வத்திரு ஞான தந்தை சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் பெருங்குரு சுவாமிகள் நமக்கு குருநாதராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தாய் தந்தை ஆவானும் சார் கதி இங்கு ஆவானும் கோனாகுவானும் குரு. அம்மா அப்பா முதல் குரு, அதுக்கப்புறம் உறவினர்கள் சுற்றத்தார். யார் ஒருவர் எங்கிருந்து ஒரு புதிய செய்தியை நமக்கு சொல்லுகிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் கேட்டுக்கொள்ளுகிறோமா, அப்படி புதிய செய்தியை சொன்னவர்கள் நமக்கு குருமார்கள். அந்த வகையிலே கல்லூரியிலே அமைந்த குருமார்கள் அற்புதமாக சுவாமிகளே பாடப்படுத்திருக்கின்றார்கள். ராமசாமி அடிகளாரே பாடப்படுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஐயா சென்னைப்பனார் ஐயா அவர்கள், வையாபுரியார் ஐயா அவர்கள், அவங்க சொன்னதெல்லாம் எங்களால் முழுமையே கொடுக்க முடிஞ்சால் நல்லது. ஏதோ போட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒன்றை சொல்ல போனால் இங்கே எனக்கு ஒரு குருநாதர் இங்கே எதிரிலே அமர்ந்திருக்கின்றார். சமஸ்கிருதத்திலே குருநாதராக அன்னபூர்ணியமா அமைந்திருக்கின்றார். எனவே அவர்களுக்கு என்னுடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இருக்கிற அத்தனை பேரும் குருமார்கள் என்று எனக்கு இறைவன் சொல்லி இருக்கின்றார். சாதனா நிறுவனர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளி விழா, ஆண்டு விழா என்ற முப்பெரும் விழாக்களையும் இங்கே கண்டுகொண்டு வருகின்ற இந்த சாதனா அமைப்பிற்கு தலைமை தாங்கி ஏற்று சிறப்பித்த திரு வானவராயன் ஐயா அவர்களுக்கும், அதே போல காட்டு விநாயகர் கோயில் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், காட்டு விநாயகர் கோயில் பழனிசாமி ஐயா அவர்கள் தான் அறங்காவலர், அதெல்லாம் இல்லை, கோயிலே அவருக்குரிய அருமையான கோயிலை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றுதான் கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடைசியாக சொல்கிறேன் என்று கருத வேண்டாம். கடைசியாக எங்கள் குருநாதரின் மகனா என்பதிலேயே நாங்கள் பெருமை கொள்கிறோம். எங்கள் அரவிந்த் வெங்கடாச்சலம் அம்மாவை இன்று உங்களிலே கண்டு ஒரு விழா கொண்டாடுகிறார் நம்முடைய ஐயா. திருப்புகழ் இணைந்து அருணகிரிநாதரும் சைவ சித்தாந்தமும் என்ற ஒரு நூலை அடியே எழுதியதை அவர்தான் வெளியிட்டு அந்த விழாவையே நடத்தி அப்பொழுதுதான் சாதனா சதன் தொடங்கப்பட்ட காலம் இல்லைங்களா, ஒரு 4-5 வருஷம் அப்படி இருக்கும் தொடங்கப்பட்ட காலம். அந்த நேரத்தில் அப்படி ஒரு தொடர்பு ஐயாவை அன்றையிலிருந்த இன்று வரை. அது மட்டுமல்ல, நான் தன்னுடைய அமைப்பிலே ஔவையார் என்ற விருதையும் வழங்கி சிறப்பித்தார்கள். அது மட்டுமல்ல, கைலை பொன்மலை என்ற என்னுடைய இன்னொரு நூலை, கைலாயம் சென்று வந்த பயண நூலை 2வது பதிப்பாக செல்வ விநாயகர் கோயிலிலே ஆலமரத்தின் அருகிலே இருக்கின்ற நம்முடைய வடவழி அந்த நூலை வெளியிடுவதற்கும் நிதி உதவி செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உண்மை விளக்கம் என்ற சாஸ்திர நூலை வெளியிடவும், அதே போல உலகிடம் திருக்கோயில் கல்வெட்டுகள் அந்திய பக்கத்திலே அந்த கல்வெட்டு நூலுக்கும் ஐயா அவர்கள் இதெல்லாம் ஒன்று இருக்குதான் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இதை சொல்றேன், இப்படி நிதி உதவி செய்திருக்கிறார்கள். அத்தோடு இந்த அமைப்பிலே ஐயா அவர்களோடு கூட இருந்து முன்னாளிலே இந்த பொறுப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அருமையாக செய்தவர் திருமதி லலிதா அம்மா அவர்களை என்றும் நாங்கள் வணங்கிக் கொள்ளுகிறோம். முன்னாளில் அவர் இருந்தார், பின்னாளில் இப்பொழுது நம்முடைய அருட்கொடை இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த அற்புதமான நிகழ்வை அருமையான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பத்மாவதி அம்மா அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஆக மொத்தம் இந்த சாதனா சதன் என்பது குருகுலமாக திகழ்கின்றது. தவிர பல்வேறு அறிவி சார்ந்த செய்திகளை எல்லாம் பக்தி உள்ளிட்டு வரலாறு உள்ளிட்டு சமஸ்கிருதத்தில் இருக்கிற நாராயணியம், லலிதா சகஸ்ரநாமம், அஷ்டபதி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு தந்து கொண்டு பல துறை அறிவை நமக்கு போதிக்கின்ற காரணத்தினாலே இது ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக
பல்கலைக்கழகம். கொசு இல்லாத இடம் சாரதாபுரம். எத்தனை குழந்தை மகிழ்ச்சி பாருங்க. இந்த குழந்தை உள்ளம் இருக்கின்ற காரணத்தினால் தான் இவ்வளவு பேர் அது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக சென்று தொழுவோர்க்கு வார்த்தை சொல்ல ஒரு சத்குரு வாய்க்கும் பராபரமே என்பார் தாயுமானவர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் முதல்ல. குருவினுடைய திருமேனியை பார்க்கின்ற பாக்கியம், உருவத்தை பார்க்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. பிறகு அவர்கள் சொல்லுகின்ற உபதேச மொழிகள் அத்துணை, அது எப்படிப்பட்ட உபதேசம், நல்ல உபதேசங்கள் தான் குருவிடமிருந்து நமக்கு கிடைக்கும். அந்த உபதேசங்களை கேட்டு கேட்டு மனதிலே கொண்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி மேன்மை அடைகிறது. பிறகு அவரை பார்க்க முடியாத நேரத்திலே அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் மகிழ்ந்தோம். எங்களுடைய குருநாதர், எங்களுடைய குருநாதர் ஏழிசை வல்லவி திருமதி சொர்ணா சுவாமி 3 முறை சொல்ல வேண்டும் என்ற நியதியோடு இங்கே வந்தேன். அம்மாவுடைய பெயர். ஏனென்றால் 3 முறை மந்திரம் சொன்னால் எவ்வளவு சார்கடி கிடைக்கும். குரு பக்தி செய்வோர்க்கு முக்தி எளிதாகும். அப்படி 3வது முறையாக நம்ம நேரே பார்க்க முடியாவிட்டாலும் வீட்டிலே இருந்து கொண்டோ இருக்கின்ற இடங்களிலே இருந்து கொண்டோ அவருடைய நாமத்தை சொல்லி நாம் வழிபடலாம். இந்த 3ம் நமக்கு சரியாக வரும்போது வீட்டில் இருந்து கொண்டே அப்படியே தியானத்தில் அமர்ந்து கொண்டே குருநாதரை சிந்தித்து ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், நிட்டை கூடல், சிந்தை தெளிதல், இந்த மாதிரி வகை வகையாக சொல்லுகின்றார்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்படி இந்த 3 நாள் பெற்ற ஞானத்தை, ஒரு மூலமாக பெற்ற ஞானத்தை மனத்திலே வைத்துக் கொண்டு அவரை சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு பெறலாம். இந்த மாதிரியாக எத்தனையோ தான் இருந்தாலும் நேரங்கள் அதிகம். முக்கியமான செய்தியெல்லாம் எப்பவுமே விட்டு போகும். நம்ம ஏதோ ஒன்றை சொல்ல ஆரம்பிப்போம், அந்த ஒன்று ஒரு வழியில எடுத்துக்கொண்டு செல்லும். முக்கியமாக சொல்ல வேண்டியதெல்லாம் எங்கோ ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடிவிடும். அப்படி இருந்த போதிலும் கூட நமக்கு ஒரு குரு வாய்த்திருக்கின்றார். நம்முடைய குருக்களாக அத்துணை பேரும் இருக்கின்றார்கள். எனவே அத்துணை பேரையும் வணங்குகின்ற வாய்ப்பு இந்த நல்ல நாளில் மேதை ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். அவரை பற்றி வாழ்த்தி வணங்குமாறு நமது பாலு மாமா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் பெற்றையுள்ளவர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் முன்னால் இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் இமாமணி திரு SR கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தெரிவிக்கின்றேன். 7/5/1946 மேட்டுப்பாளையம் அருகில் சூரியநல்லூர் என்கின்ற இடத்தில் பிறந்தார். 8வது குழந்தையாக பிறந்த அவரை கிருஷ்ணமூர்த்தி என்று பெயரிட்டு இந்த குழந்தை பின்னாளில் பெரிய அளவில் புகழ் பெறுவார் என்று சொல்லி அவருக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க அவருடைய முதல் குருவாக அவருடைய தமக்கையாரை ஏற்பாடு செய்தார்கள். அதன் பிறகு சென்னையில் கைகர் வரதாச்சாரியார் அவர்கள் மூலமாக இசை கற்றுக்கொண்டார். சுமார் 4000 மேடை கச்சேரிகள் செய்திருக்கின்றார். பல சிஷ்யர்களை உருவாக்கி இருக்கின்றார். இவர் வகுப்பு எடுப்பதே அலாதியாக இருக்கும். வீட்டில் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் போது வாசலில் குப்பை சேகரித்து வருகின்ற அந்த ஸ்கேவெஞ்சர் வாசலிருந்து பார்த்து கொண்டே இருப்பார். அவரை அழைத்து உனக்கு சங்கீதத்தில் விருப்பமா என்று கேட்டு இலவசமாக அவருக்கு சங்கீதம் கற்பித்துக் கொடுக்கின்றார். ஆக எங்களுடைய மாதிரி நற்பணி மன்றத்தின் மூலமாக அவருக்கு கானகலா சேவாரத்னா என்கின்ற விருதை 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வழங்கினோம். அதற்கு பிறகு சென்னையில் அவரோடு 2-3 நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். சங்கீத வித்வத் சபை மியூசிக் அகாடமியில் சென்ற ஆண்டு 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்னை முரளி இந்து அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டது. நானும் அவரோடு சென்றிருந்தேன். அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் மாற்றிய திறனாளியாக மாறி இவருடைய பேச்சு அவ்வளோ அருமையாக இருந்தது. பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் நன்றாக இருக்கின்றது. அதற்கு பிறகு நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய டென்யூர் முடிவதற்கு 4 மாதங்களுக்கு முன்பால் கோவை விஜயம் செய்தார். அப்பொழுது கோவைக்கு நான் வரும்போது முக்கியமான சிலரை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலாவது சந்திக்க விரும்பியது நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள்.
உடனே கலெக்டர் அவர்களிடத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வந்து சர்க்கியூட் ஹவுஸில் அவரை சென்று பார்த்தார். அங்கிருந்து 20-30 பேருக்கு நடுவில் முதலாவது இவரை அழைத்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போது நான் கடவுள் படத்தில் நடித்துக் கொண்டிருந்தனால் அந்த தாடி மீசையோடு அங்கு சென்றார். உடனே அவரை கேட்டார், நீங்கள் வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு வந்து 3 நேர கச்சேரி செய்ய வேண்டும், முழு செலவும் என்னுடையது என்று சொல்லி 5-6 பேர்களுக்கு உண்டான செலவை அவரை ஏற்றுக்கொண்டு ராஷ்டிரபதி பவனில் முழுநீள கச்சேரி செய்ததோடு அல்லாமல் அவரே இவருக்கு உணவு ஊட்டி விட்டார். அப்பேற்பட்ட பெருமை பெற்றவர். பத்மஸ்ரீ விருது கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு சிறிய ஆதங்கம் இருந்தது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், குடியரசுத் தலைவர் கையாலேயே அவர் உணவு உண்டார், பாரத ரத்னாவுக்கு ஈக்குவல். அதோட என்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு முறையும் அவர்கள் நான் சொல்லுவேன். நானும் லலிதாம்மா அவங்களாம் சேர்ந்து பொதிகை டிவியில் ஆண்டாள் பிரியதர்ஷினி கூட சேர்ந்து அவங்க வீட்டில் போய் ஒரு பேட்டி எடுத்தோம். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் அவருக்கு பேட்டி கொடுத்துட்டு போது மாடியிலேருந்து அப்படியே உருண்டு வர்றாரு, கீழே உருண்டு வர்றாரு, ஜிப்பா அவரே போட்டுக்கிறாரு, எல்லாம் செல்ஃப். அவரோட யாரையும் எதிர்பார்க்க மாட்டார், சிலதுக்கு மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பார். சாப்பிட்றது கூட அவரோட நண்பர் ஜெகதீஷ் சொல்லியிருக்கார். முதல்ல எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது நான் காக்காயை பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி அப்படியே வச்சு சாப்பிடுவார். அதை பற்றி அவருக்கு எந்த விதமான ஒரு இதுமோ தனக்கு இப்படி இருக்கேங்கிற எண்ணமே கிடையாது. பிகாஸ் நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால எங்கள் அசோசியேஷன் அவர் எங்கே கூப்பிட்டாலும் அவர் வருவார், வந்தால் மோட்டிவேஷன் நல்லா பேசுவார். அந்த ஒரு இது இல்லாமையே எங்கள் எல்லாருக்கூடையும் பழகார். தினத்துக்கு ஒரு தடவையாக அதே மாதிரி பேசாமல் இருக்க மாட்டார். கோயம்புத்தூர் இருக்கும்போதெல்லாம் அவருக்கு சில இல்லத்தில் சில இடர்பாடுகள் இப்பொழுது இருந்த போதிலும் நான் அவசியம் வருகிறேன் என்று சொல்லி அதற்கு முதலாவதாக வந்திருக்கின்றார். அனைவர் சார்பாகவும் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கின்றேன். அப்போது அவர் நம் அனைவர் சார்பாக கௌரவிக்கப்படுகின்றார். நன்றி, வணக்கம். நாம சங்கீர்த்தனம் வகுப்பு நம்ம சாதனாசதனில் எடுத்து வந்துள்ளார் அஷ்டபதி. அடுத்ததாக எல்லாருக்கும் நமஸ்காரம். அவார்டு வாங்கின வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட நானும் வாங்கியிருக்கேன். ஹரிஹரன் மாமா வந்து என்னுடைய உயிர் நண்பர். அவர் எனக்கு இன்னைக்கு இல்லை, ரொம்ப பல வருஷமாக பரவாயில்ல. அவர் சாதிச்சுருக்கார். அவர் தான் சாதனையாளர், நான் இல்லை. அவர் தான் சாதனையாளர். சாதனா சதன் போட்டு அதை அழகாக போட்டி அதை 25வது ஆண்டு கொண்டாடுறேன். அதில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஆசை இல்லைன்னா வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவளுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வரும், வேற ஒன்றும் வேண்டாம். நன்றி. கண்டிப்பாக சதன் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயாவின் ஒரு ட்ரீம் அதை தொடங்கி வைத்தார். ஆனா அதுக்கு நல்ல ஆசிரியர்கள் வேணும், மாணவர்கள் வேணும். அப்படி இருந்தால்தான் அந்த சத்சங்கம் நல்ல முழுமையாக நடைபெறும். ஆசிரியர்களை கொண்டு வரும் பொறுப்பு ஐயாவுடையதாக இருந்தாலும் மாணவர்களை கொண்டு வந்த பொறுப்பும் சதன் நல்லபடியாக இத்தனை வருடங்கள் நடக்க உதவியரும் இன்னும் தங்களின் ஈடுபாட்டை இந்த இடத்தில் கோவையில் நம்மிடத்தில் வடவள்ளியில் இல்லை என்றாலும் அவருடைய ஈடுபாடும் அவரது அர்ப்பணிப்பும் அவ்வளவு மேன்மையானது. அம்மா லலிதா அம்மா அவர்களை உங்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். நான் மத்தவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வகுப்பின் சிறப்புகளும் அது படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயனுள்ளது என்பதையெல்லாம் எடுத்துரைத்து அத்துணை வகுப்புகள் 14 வாரத்தில் 14 வகுப்புகள் காலை மாலை என இருவேளையும் நடக்க காரணமாக இருந்தவர் நமது லலிதா அம்மா அவர்கள்.
அவர்களை பின்தொடர்ந்து நமக்கு எல்லாமே கூட இருந்து நம்முடன் கூட இருந்து இன்று இந்த விழா இவ்வளவு சிறப்பாக, இந்த விழா மட்டுமில்ல, 18 ஆண்டுகளாக சாதனா சதனின் அத்தனை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்து குருமார்களையும் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து அத்துணை வகுப்புகளும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருவதற்கு முக்கிய காரணமாக இன்று திகழ்ந்து வரும் நமது அருள்குடி அக்கா அவர்களை மேடைக்கு வரும். அவ்வளவு ஒரு அவங்களை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படிதான் over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm